மக்களவையில் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் நரேந்திர மோடியுடன் நேருக்கு நேர் விவாதத்தில் ஈடுபட்டார். ராகுல் காந்தி உரையின் முக்கிய அம்சங்களை இப்போது பார்க்கலாம். மணிப்பூர் பற்றி எரிந்ததற்கு மத்திய அரசே காரணம் எனவும், பிரதமர் ஏன் மணிப்பூருக்கு செல்லவில்லை எனவும் கேள்வி. பிரதமர் மோடி RSS பாஜகவினர் மட்டுமே ஒட்டுமொத்த இந்துக்களின் பிரதிநிதிகளா என்றும் ராகுல் கேள்வி. 10 ஆண்டுகளாக அரசியலமைப்பு சட்டமே கடுமையான தாக்குதலுக்கு உள்ளானது ஏன்? MP பதவியும் வீடும் கூட பாஜக அரசால் பறிக்கப்பட்டதாக ராகுல் குற்றச்சாட்டு. இந்து மதம் அச்சம், வெறுப்பு, பொய்களை பரப்பும் மதமா என்றும் கேள்வி. 55 மணி நேரம் அமலாக்கத்துறை என்னிடம் விசாரணை நடத்தியது ஏன்? சிவனின் படத்தை அவையில் காண்பிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதா என்றும் ராகுல் காந்தி கேள்வி. திரிசூலம் என்பது வன்முறையின் சின்னம் அல்ல, அகிம்சையின் சின்னம். மணிப்பூர் இந்தியாவின் ஒரு பகுதியா இல்லையா? அக்னிவீர் திட்டம் யூஸ் அண்ட் த்ரோ திட்டமா? ராணுவ வீரர்களுக்கு உண்மையில் பலனளிக்குமா என்றும் கேள்வி. அயோத்தி ராமர் கோயிலுக்கு அதானி அம்பானி வந்தார்கள், ஆனால் அயோத்தி மக்கள் வந்தார்களா? அயோத்தி விமான நிலையத்திற்காக பறிக்கப்பட்ட நிலங்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டதா? நீட் தேர்வில் முதலிடம் பிடித்தாலும் பணம் இருந்தால்தான் மருத்துவராக முடியும் என்பதை மறுக்க முடியுமா? நீட் தேர்வு பற்றி குடியரசுத் தலைவர் உரையில் எந்த கருத்தும் இடம்பெறவில்லை ஏன்? மக்களவை சபாநாயகர் அவர்களே, பிரதமர் கைகுலுக்கும் போது ஏன் தலை குனிந்தீர்கள்? அயோத்தி தொகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி 2 முறை போட்டியிட முயற்சித்தது ஏன்? பாஜக பெரும்பான்மை இல்லாத கட்சி என்பதை பிரதமர் நரேந்திர மோடி உணர்ந்திருக்கிறாரா? மகாத்மா காந்தி ஒரு திரைப்படத்தின் மூலம் உயிர்த்தெழுந்தாரா? பிரதமரின் அறியாமையை புரிந்து கொள்ள முடிகிறதா? கடவுளிடம் ஆலோசனை கேட்டுத்தான் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை பிரதமர் கொண்டு வந்தாரா? இந்து தர்மத்தை பாஜக உண்மையிலேயே பின்பற்றுகிறதா என்று அதிரடியான பல கேள்விகளை இன்று மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எழுப்பினார்.